வாழணும், எப்படி பெரியோர்கள் வாழணும்னு சொல்லியிருக்கா, அப்படிங்கிறது கொஞ்சம் நேரமாவது நாம் ஒதுக்க பழகி கொள்ள வேண்டும். ஒரு அழகான கதை சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். 7 நாட்கள் உனக்கு இருக்கு பரீட்சித்து, அதுக்கே நீ இவ்வளவு துன்பப்பட்டியானா? நான் ஒருத்தர் கதை சொல்லட்டுமா? ஒரு முகூர்த்த நேரம் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. வெறும் ஒரு முகூர்த்த நேரம், இவ்வளவுதான் அவர் இருப்பார். இப்ப நம்ம முகூர்த்தம்லாம் எழுதுறோம் பாருங்க, இத்தனை நாழிகையிலேருந்து இத்தனை நாழி, வெறும் ஒரு முகூர்த்த நேரம். கட்வாங்கன்னு ஒரு ராஜா, அது ராமனுடைய வம்சத்திலே இருந்தவர், அதாவது இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்திருந்த ஒரு ராஜா. எப்போதும் இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள்லாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை மூண்டால் தேவர்களுக்கு உதவப் போவார்கள். இந்த ராஜாவும் உதவப்பானா, கட்வாங்கன்னு பேர். இந்த ராஜாவும் உதவிக்கு போய் தேவர்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டான். தேவேந்திரன் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். சோதனையா தேவையில்லாத ஒரு வரத்தை கேட்டு வைத்தான். இந்த கேள்வி அவன் கேட்டிருக்கவே கூடாது. எனக்கு ஆயுசு எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லு, என் ஆயுட்காலத்தை சொல்லுன்னு கட்வாங்கன்னு கேட்கிறான். இந்திரன் கவலைப்பட்டார். எந்த கேள்வி நீ கேட்டே இருக்கக்கூடாதோ ராஜன்னு, அதை கேட்டுட்டே வேற வழி இல்லை, நான் உண்மையை சொல்லி ஆகணும். உனக்கு இன்னும் ஒரு முகூர்த்த நேரம்தான் ஆயுள் உளது. நாம இருந்தா பதைத்து போய் பதட்டப்பட்டு போ, ஐயோ ஒரு முகூர்த்தமா, இந்த பிக்சட் டெபாசிட்டை பார்ப்பேனா, அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை பார்ப்பேனா, கடன் யாராருக்கோ கொடுத்துருக்கேனே லிஸ்ட்டை ஒழுங்கா எடுப்பேனா, இதுவா அதுவா என்னென்னமோ தேடுவோம். ராஜாவா இருந்தா எத்தனை தேடி இருக்கணும். ஆனா கட்வாங்கன் கவலையே படலை. தான் சேர்த்து வச்சிருக்கிறத சரியா பிள்ளையின் பட்டம் கட்டினான். பிரஜைகள்ல மந்திரிகளை கூப்பிட்டான், சேனாபதியை கூப்பிட்டான், பிரித்து கொடுத்து பார்த்து கொள்ள வேண்டியகளை செய்தான். இது இத்தனை அறமுகூர்த்தத்தில் முடிச்சுட்டான். பாக்கி இருக்கிற அகமுகூர்த்தத்தில் நன்கு தியானத்தில் அமர்ந்து பெருமானையே தன்னுடைய திருவுள்ளத்தில் நினைத்து அவர் திருவடிகள்ல சாயுஜ்யம் மோட்சத்தையே அடைந்து விட்டான். ஆக பரீட்சித்தே ஒரு முகூர்த்தத்தில், அரை முகூர்த்தத்தில் கடமகளை முடித்து அறமுகூர்த்தத்தில் பகவானை தியானித்து மோட்சம் சென்றவன் இருக்கிறான். நீ கவலைப்படாதே, உனக்கு 7 நாட்கள் உள்ளன. சரி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும், நினைக்க வேண்டியதெல்லாம் நினைக்கணும் என்று சொன்னாயே, நான் தியானத்துக்கு விஷயமான பகவானை பற்றி சொல்லுகிறேன். இன்னும் தியானத்தை தான் முதல்ல உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான கட்டம் இது. அந்த காலேத்து புருஷ ஆகதே கத சாத்வசா சித்யாத்யசங்க சஸ்திரேண ஸ்பிருகாம் தேகேனுயேச்ச தம் அபியசேன் மனசா சுத்தம் திருவித் பிரம்மாட்சரம் பரம் மனோ யச்சேத் ஜிதஸ்வாசா பிரம்மபீஜம் அவிஸ்மரன். மனோ யச்சேத், மனத்தை நன்கு அடக்க வேண்டும். ஒருத்தன் தியானம் பண்ண வேணும் என்ன ஆசை கொண்டால் அவனுக்கு பிராணாயாமம், அதாவது மூச்சடக்குதல் முக்கியம், உடம்பை அடக்குதல் முக்கியம், புலன்களை அடக்குதல் முக்கியம், மனத்தை அடக்கி ஒருநிலைப்படுத்துதல் முக்கியம். அப்படி அமர்ந்து கொண்டு அவன் செய்ய வேண்டியது என்ன? கண்ணன் கீதையில என்ன உபதேசிக்கிறாரோ அதையே தான் இந்த இடத்திலே பிராக்டிக்கலா விவரிச்சு சொல்லிட்டு இருக்காரு இப்ப சுகாச்சாரியர். கீதையில் கண்ணன் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாஹரன் மாம் அனுஸ்மரன், ஓம் என்கிற ஒற்றை எழுத்து பிரணவத்தை என்னை நினைத்து சொல்லிக்கொண்டே இருப்பாய், புருவத்துக்கு நடுவில் நிலை நிறுத்துவாய், என்னையே தியானத்தில் கொள்ளுவாய், என் திருமேனியை நினைப்பாய் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த சொல் இருக்கே, அது ஒற்றை எழுத்து சொல். பிரணவம் பிரணவம்னு கொண்டாடுகிறோம். விமானம் பிரணவாகாரம், வேதசிருங்கம் மகாத்புதம், ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற விமானம் ஸ்ரீரங்க விமானம், ஸ்வர்ணமயமா கனகனத்து கொண்டிருக்கிற விமானம். இந்த விமானம்தான் பெருமாளோடே திருப்பார்க்கடலில் தோன்றியது. அங்கிருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் ஆராதிக்கப்பட்டது. அங்கிருந்து அயோத்தி பட்டணத்துக்கு சரையூ நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தது. இக்ஷ்வாக்கு தொடக்கமாக ராமன் ஈராக அனைத்து அரசர்களாலும் நன்கு ஆராதிக்கப்பட்டது. பிற்பாடு ராமன் விபீஷணனுக்கு இதை கொடுத்தார். விபீஷணன் ஆகாய மார்க்கத்தில் தூக்கி சென்றார் லங்கையை நோக்கி. வழியில் திருவரங்கத்தை கண்டு ஸ்ரீரங்கத்திலேயே அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்போதும் அந்த விமானம் ஆச்சரியமான விமானம். விமானம் பிரணவாகாரம், பிரணவ வடிவத்தில் இருக்கக்கூடிய விமானம். காயத்ரி மண்டபத்தோடே, காயத்ரி சந்தஸ், காயத்ரிங்கிற மந்திரத்துக்கு 24 எழுத்துக்கள். அதன் கீழே இருக்கிற மண்டபத்திலும் 24 தூண்கள் இருக்கும். மேல இருக்கிற விமானம் ஓம் என்கிற பிரணவ வடிவத்தில் தான் இருக்கும். அந்த எழுத்து எப்படி வட்ட வடிவத்தில் இழுக்கப்பட்டிருக்குமோ அதை போல இருக்கக்கூடிய விமானம். அவ்வெழுத்தை மனத்தில் தேக்கி அந்த பிரணவத்தினுடைய பொருளை திரும்ப திரும்ப நினைத்து பெருமானிடத்திலேயே மனசு செலுத்த வேண்டும் என்ன இந்த இடத்துல சுகாச்சாரியர் உபதேசிக்கிறார். மற்றொருடன் சேவிச்சிருக்கோம். திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானம்னு கேள்விப்பட்டிருப்பீள். பகவானுக்கு நரகநாசன், மாதவ பெருமாள், சௌமியன் என்ன திருநாமம். ரொம்ப அழகான வடிவத்தோடு இருக்கக்கூடியவர்.
ரஜதம், வெள்ளியாலேயே விக்கிரகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த திவ்யதேசத்துக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. இங்க இருக்கும் விமானத்துக்கு அஷ்டாங்க விமானம். இதன் பேர்ல ஏறித்தான் சரமஸ்லோகத்தினுடைய பொருளை ராமானுஜர் உலகுக்கெல்லாம் உபதேசித்தார். அப்பேற்பட்ட அர்த்தம் வாய்ந்ததுதான் ரகசியங்களே. அதுல 8 எழுத்து மந்திரமாம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய மந்திரம். அதனுடைய ஆரம்பம் பீஜம் எது? அதனுடைய விதையே பிரணவம். அந்த பிரணவம்ங்கிற ஓம்காரம் அதனுடைய அர்த்தத்தை மனசுல தேக்கித்தான் தியானத்தையே தொடங்கணும். ஒரு எழுத்துக்கு என்ன அத்தனை பொருள் இருந்துட முடியும் என்று உங்களில் பலருக்கு ஆசை இருக்கலாம். அதை விளக்கமாக சொல்ல வேண்டும், சொல்லுகிறேன். ஆனால் இன்றதற்கு பொழுதில்லை. அவசியம் அந்த பிரணவத்தினுடைய பொருள் என்னங்கிறத அடுத்த நாள் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன். இப்போது விடை பெறுகிறேன்.